கிறிஸ்துவுக்கு முன் 42 சீசரை கொன்றவர்கள் இறந்துவிட்டனர். போர் முடிந்துவிட்டது. ரோம் மீண்டும் அமைதியை காணும் என்று அனைவரும் நினைத்தனர். ஆனால் உண்மையான போர் இப்போதுதான் தொடங்கியது. ஒரு காலத்தில் உலகின் மிக சக்தி வாய்ந்த குடியரசாக இருந்த ரோம் இப்போது 3 பேரின் கைகளில் சிக்கியிருந்தது. ஆக்டாவியான், மார்க் ஆண்டனி, லெவிடஸ். மூவரும் நண்பர்கள் போல தோன்றினார்கள். ஆனால் அவர்களில் ஒருவர் மட்டுமே ரோமை ஆள முடியும். புரூட்டஸ் மற்றும் காசியஸ் தோற்கடிக்கப்பட்ட பிறகு ரோமில் அதிகார வெற்றிடம் உருவானது. அதை நிரப்ப 3 பேர் முன்வந்தனர். ஆக்டேவியன், மார்க் ஆண்டனி, லேபீடஸ். இவர்கள் சேர்ந்து செகண்ட் ட்ரியம்விரேட் என்ற கூட்டணியை உருவாக்கினர். காகிதத்தில் அவர்கள் சமமானவர்கள். ஆனால் உண்மையில் ஒவ்வொருவரும் மற்ற இருவரையும் சந்தேகித்துக் கொண்டிருந்தனர். ஏனெனில் ரோமின் அதிகாரம் பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு சிறியது இல்லை. அந்த நேரத்தில் ரோமில் பெரும்பாலான மக்கள் ஒரே விஷயத்தை நம்பினார்கள். சீசர் இறந்துவிட்டார். இப்போது ரோமை ஆளப்போவது மார்க் ஆண்டனிதான். அது நியாயமாகவே தோன்றியது. அவருக்கு 40 வயதுக்கு மேல். போரில் வெற்றி பெற்ற தளபதி, சீசரின் நெருங்கிய நண்பர், மக்களின் ஹீரோ. ஆனால் அவருடைய எதிரியாக இருந்த ஆக்டாவியனுக்கு வயது வெறும் 21. போரில் பெரிய சாதனை இல்லை. உடல்நிலையும் பலவீனமாக இருந்தது. பலர் அவரை பார்த்து சிரித்தார்கள். இந்த பையனா ரோமை ஆளப்போகிறான் என்று கேலி செய்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கவில்லை. ஆக்டாவியன் வாளால் போராடவில்லை, அவர் புத்தியால் போராடினார். ரோம் வெளியில் அமைதியாக இருந்தது. ஆனால் உள்ளே அது மெதுவாக 2ஆக பிரிந்து கொண்டிருந்தது. ஒரு பக்கம் ஆண்டனியின் ஆதரவாளர்கள், மற்றொரு பக்கம் ஆக்டாவியனின் ஆதரவாளர்கள். செனட்டில் கூட கருத்து வேறுபாடுகள் அதிகரித்தன. ஒருவர் வெற்றி பெற்றால் மற்றொருவர் பலவீனமாவார். இருவரும் சிரித்துக் கொண்டு பேசினார்கள். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் நம்பிக்கை இல்லை. இப்போது லெவிடஸ் பற்றி பேச வேண்டும். அவரும் ரோமின் 3 ஆட்சியாளர்களில் ஒருவர். ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. யாரும் அவரை பற்றி பேசவில்லை. வரலாறு கூட அவரை மறக்க ஆரம்பித்தது. இதை மாற்ற லெவிடஸ் முயற்சித்தார். ஆனால் அது அவருக்கே எதிராக திரும்பியது. ஆக்டாவியன் வேகமாக செயல்பட்டார். லெவிடஸின் சொந்த படையினரே அவரை விட்டு விலக ஆரம்பித்தனர். பெரிய போர் கூட நடக்கவில்லை. ஒரு நாள் அவர் ஆட்சியாளர், அடுத்த நாள் அவர் அரசியலில் முக்கியமற்றவர். இப்பொழுது ரோமில் 2 பேர் மட்டுமே மீதமிருந்தனர். ஒக்டாவியான் ரோமுக்கு அருகில் இருந்தார், மக்களுடன் இருந்தார், அரசியலுடன் இருந்தார். ஆனால் ஆண்டனி கிழக்கு பகுதிகளில் அதிக நேரம் செலவழிக்க ஆரம்பித்தார். அவர் அங்கு படைகளை உருவாக்கினார், கூட்டணிகளை அமைத்தார். அவருடைய பார்வையில் அது சரியான முடிவு. ஆனால் ரோம் மக்களின் பார்வையில் அது வேறு மாதிரி தெரிந்தது. ஆண்டனி இன்னும் ரோம்காக வேலை செய்கிறாரா என்ற கேள்வி எழ ஆரம்பித்தது. ஒக்டாவியான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டிருந்தார். ஆண்டனியை வெல்ல வேண்டுமென்றால் போர்க்களத்தில் மட்டும் வென்றால் போதாது, ரோம் மக்களின் மனதிலும் வெல்ல வேண்டும். அதற்காக அவர் ஒரு பெரிய அரசியல் திட்டத்தை தொடங்கினார். ஆண்டனி கிழக்கில் அதிக நேரம் செலவிடுகிறார், கிளியோபாட்ராவுடன் அதிகமாக இணைந்து செயல்படுகிறார் என்ற செய்திகள் ரோம் முழுவதும் பரவ ஆரம்பித்தன. மெதுவாக ஆண்டனி ஒரு ரோமன் வீரன் என்ற தோற்றம் மாற ஆரம்பித்தது. பிறகு நடந்தது வரலாற்றின் மிகப்பெரிய அரசியல் தாக்குதல்களில் ஒன்று. ஆக்டாவியான் ஆண்டனியின் உயிலை மக்களுக்கு வெளிப்படுத்தினார். அதில் இருந்த சில விஷயங்கள் ரோம் மக்களை அதிர்ச்சியடைய வைத்தன. ஆண்டனி இறந்த பிறகு எகிப்தில் அடக்கம் செய்யப்பட விரும்புகிறார் என்று கூறப்பட்டது. கிளியோபாட்ராவின் குழந்தைகளுக்கு முக்கிய பதவிகள் வழங்கப்படுகின்றன என்றும் பேசப்பட்டது. உண்மை என்ன? பிரச்சாரம் என்ன? இன்று வரலாற்றாளர்கள் இன்னும் விவாதிக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் ரோம் மக்கள் கோபமடைந்தனர். ஆக்டாவியான் விரும்பியது அதுதான். இப்பொழுது ஆக்டாவியான் ஒரு புத்திசாலித்தனமான முடிவு எடுத்தார். அவர் ஆண்டனி மீது நேரடியாக போர் அறிவிக்கவில்லை, ஏனெனில் அது இன்னொரு ரோமன் உள்நாட்டு போராக தோன்றும். அதற்கு பதிலாக ரோம் ஈஜிப்ட் மீது போர் அறிவித்தது. அதாவது அதிகாரப்பூர்வமாக எதிரி கிளியோபாட்ரா. ஆனால் அனைவருக்கும் தெரியும், உண்மையான இலக்கு ஆண்டனி. கிறிஸ்துவுக்கு முன் 31 இரு தரப்பினரும் ஆக்டியம் என்ற இடத்தில் மோதினர். இது வெறும் கடற்போர் இல்லை, ரோமின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் போர்.
போர் தொடங்கியது. ஆக்டாவியனின் படைகளை அவரது திறமையான தளபதி அகிரிப்பா வழிநடத்தினார். மோதல் தீவிரமடைந்தது. அப்போது எதிர்பாராத ஒன்று நடந்தது. கிளியோபாட்ராவின் கப்பல்கள் போர்க்களத்தை விட்டு வெளியேற ஆரம்பித்தன. அதை பார்த்த ஆண்டனி ஒரு அதிர்ச்சியான முடிவு எடுத்தார். அவரும் கிளியோபாட்ராவை பின்தொடர்ந்தார். அவரது பல படைகள் பின்னால் கைவிடப்பட்டன. அந்த நொடியில் போரின் முடிவு தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஆக்டியமில் ஆக்டேவியன் வென்றார். தோல்விக்குப் பிறகு அவர்கள் எகிப்துக்கு திரும்பினர். ஆனால் ஆக்டாவியன் நெருங்கிக் கொண்டிருந்தார். ஆண்டனியின் கூட்டாளிகள் விலகினர். படைகள் சரணடைந்தன. அவரது உலகம் சிதறியது. அப்போது ஒரு செய்தி வந்தது. கிளியோபாட்ரா இறந்துவிட்டார் என்று. அது தவறான செய்தி. ஆனால் ஆண்டனி அதை நம்பிவிட்டார். நம்பிக்கையை இழந்த அவர் தன் உயிரை தானே மாய்த்துக் கொண்டார். சில நேரம் கழித்து கிளியோபாட்ராவும் உயிரிழந்தார். எகிப்தின் சுதந்திர ஆட்சி முடிவுக்கு வந்தது. இப்போது ஆக்டாவி அனுக்கு எதிராக யாரும் இல்லை. ஒரு காலத்தில் 21 வயது இளைஞன் என்று கேலி செய்யப்பட்டவர் இப்போது உலகின் மிக சக்தி வாய்ந்த மனிதராக மாறியிருந்தார். கிறிஸ்துவுக்கு முன் 27இல் ரோம் அவருக்கு ஒரு புதிய பெயர் வழங்கியது, ஆகஸ்டஸ். அந்த நாளில் ரோமன் ரிப்பப்ளிக்கின் கடைசி அத்தியாயம் முடிந்தது. ரோமன் எம்பையர் பிறந்தது. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? சீசரை கொன்றவர்கள் அவர் மன்னராக மாறுவதை தடுக்க நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த செயல்களே வரலாற்றின் முதல் ரோமன் எம்பரர் உருவாக காரணமானது. ஒரு கொலை, ஒரு பழிவாங்கல், பல உள்நாட்டு போர்கள், இறுதியில் ஒரு பேரரசின் பிறப்பு. The great irony remains. The men who killed Caesar to save the Republic